வணக்கம். இன்றைக்கு நாம் தொல்காப்பியத்தின் பொருளதிகார புறத்திணையியல் தொடங்குகிறோம். அன்றைக்கு நாம் வெற்றியில் நிறுத்தினோம். அந்த வெற்றி என்னும் புறத்திணை குறிஞ்சி என்னும் அகத்திணைக்கு புறம்பானதாகும். இந்த இடத்தில் புறம் என்றால் வீரம், கொடை, ஒழுக்கம் மற்றும் நினைத்து விடுதல் கூடாது. அகத்துக்கு புறம்பானவை அனைத்துமே புறம்தான், புறம்புதான். அதான் நாம் என்ன, புறம் என்றாலே புறநானூறுனா வீரத்தை பற்றி சொல்லுவது மட்டும் இல்லை. புறநானூறு வீரத்தை சொல்லுகிறது, கொடை சொல்லுகிறது, ஒழுக்கத்தை சொல்லுகிறது, தமிழர் பண்பாட்டை சொல்லுகிறது. அப்படியானால் இந்த புறம் என்ற சொல்லு அகத்துக்கு புறம்பானவை அனைத்தும் அதில் அடக்கம். அறம் ஒன்று மட்டும் கூறும், இல்லற வாழ்வியலை மட்டும், இது அகம் இல்லற வாழ்வியலை மட்டும் கூறும், புறம் மற்ற அனைத்தையும் கூறும். அதற்கு புறம்பானவை அனைத்தும் புறம், புறம்பு என்பதாகும். இது அகத்துக்கு புறம். இந்த புறம் ஒண்ணு இருக்கு, இது அந்த புறம். அப்புறம் விழுப்புரம், இது ஊரு. அவ்வளவு, மற்ற ஊரெல்லாம் இருக்கட்டும். இந்த புறம் என்பதற்கு இடம்தான் பொருள். இந்த புறத்துக்கு புறம்பானவை அனைத்தும். இந்த புறம் அதாவது இடம், அந்த புறம்னா அந்த இடம், ஒரு ஒதுக்கப்பட்ட இடமும் பொருள். இது விழுப்புரம், அதாவது விழுப்புரம், மாமல்லபுரம், திருவனந்தபுரம், இப்படி வருகிற அந்த இடமெல்லாம் இடத்தை குறிப்பவை. அதனால் இது இடத்தை குறிக்கின்றது. இது புறம்பானவை அகத்துக்கு புறம்பானவை அனைத்தையும் குறிக்கும். இதுல நாம் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நகர்ப்புறம் என்று இப்பொழுது இப்படி எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். நகர்ப்புறம் என்றால் நகரத்துக்கு புறம்பானதை தான் சொல்லணுமே தவிர, நகரத்துக்கு உள்ளவே இருக்கின்ற இடத்தை நகர்ப்புறம் என்று இப்படி சொல்லுகிறார்கள். இதையும் போடுகிறார்கள், இப்படியும் போடுகிறார்கள். எதிலையும் இல்லை, ஒரு இது இல்லை. ஆனால் இந்த புறம் இடத்தை குறிக்கும். இந்த புறம் அகத்துக்கு புறம்பானவை அனைத்தையும் குறிக்கும். அதுல கொடை, வீரம், ஒழுக்கம் எல்லாம் வந்துவிடும். சரி, காதல் தொடர்புடைய எல்லா அக ஒழுக்கங்களுக்கும் குறிஞ்சி திணை முதலானதை போன்று எல்லா புற ஒழுக்கத்துக்கும் வெற்றி முதலாக உள்ளது. குறிஞ்சி ஒழுக்கம் களவில் நிகழ்வதனை போன்று வெற்றியும் களவில் களவாடுகள். இந்த களவு வேறு, அந்த களவு வேறுதான். இருந்தாலும் அந்த பொருத்தத்துக்காக அந்த களவையும் இந்த களவையும் இணைத்திருக்கிறார்கள். அந்த களவு பெற்றோருக்கு தெரியாமல் காதலித்துக் கொள்வது, இந்த களவு ஊராருக்கு தெரியாமல் கவர்வது, அவ்வளவுதான். ஆநிறையை களவாடுகள் இடத்தாலும் காலத்தாலும், அதாவது நிலத்தாலும் பொழுதாலும் தொடர்புடையன. குறிஞ்சியும் வெற்றியும் இடம், மேயும் மலை, இடைத்தார்பு. அதனால எல்லாமே இதுக்கு அது புறம்பானது என்பதை பொருத்தமாக காட்டுகிறார்கள். வெற்றிக்கு கரந்தை என்று இன்னொரு பெயர் உண்டு. வெற்றி என்னும் கரந்தை எனினும் ஒன்றே. ஆநிறையை கவர்தல், ஆநிறையை மீட்டல். கவர்வோர் வெற்றி பூவினை அடையாளமாக சூடியிருப்பர். தடுப்போர் கரந்தை பூவினை அடையாளமாக அணிந்திருப்பர். அதாவது பசுவை கவர்வோர், இதுல ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏன் அவர்கள் இன்னொரு பகை நாட்டினுடைய ஆவை ஏன் போய் கவர வேண்டும், ஏன் களவாட வேண்டும்? இது ஒண்ணும் இல்லை, சீன்றதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. நான் உன் நாட்டின் மீது படையெடுக்க போகிறேன் என்ற ஒரு அறிவிப்பும், இன்னொரு அறிவிப்பு இதை கவருவதனால் அவருக்கு அதை மீட்க வருவார்கள், போர் தொடங்கும். அதற்காக இதை
சீண்டுதல் போர் என்று கூட சொல்லலாம். சீண்டுதல். இன்னொன்னு பாருங்க, தமிழன் எல்லாவற்றிலும் அறத்தை கடைபிடித்தவன். அது போராக இருந்தாலும், வீரமாக இருந்தாலும், கொடையாக இருந்தாலும், அது அகமாக இருந்தாலும், புறமாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் அறத்தை கடைபிடித்தவன். இங்கே கூட போரில் கூட அறத்தை கடைபிடிக்கிறான். அதாவது தடுப்போர் கரண்டை பூவினை சூடியிருப்பர். பாருங்க, வஞ்சி நிலப்பகுதியை கவர்தல், நிலப்பகுதியை மீட்டல் என இருவகைப்படும். அதாவது வஞ்சி என்பது அதாவது நிலப்பகுதியை கவர்தல், அதாவது வெற்றி பசுவை கவர்தல். வஞ்சி என்பது நாட்டை கவர்தல். நிலப்பகுதியினை கவர்வோர் தமக்கு அடையாளமாக அதாவது வஞ்சி பூவினை சூடியிருப்பர். நிலப்பகுதியை மீட்பவர் தும்பை மலரை சூடியிருப்பர். இதுல உழிங்கை என்பது நொச்சி, நூஞ்சைக்கு ஒச்சி. பகைவரின் மதிலை கொள்ளுதல், பகைவருடைய அரண்மனை, பகைவர் நாட்டின் மதில், அதனை முற்றுகையிடுதல். அவர்கள் உழிங்கை மலரை சூடியிருப்பர். தலைநகரை பிடிப்பதற்காக மதிலை கை கொள்ளுதல், அதாவது கை கொள்வோர் உழிங்கை பூவினை சூடியிருப்பர். தமக்கு அடையாளமாக அதாவது சூடியிருப்பார்கள். அதுக்கு அடுத்து மதிலை தடுப்போர், அதாவது அது கவர முடியாமல் தடுப்போர் நொச்சி பூவினை சூடியிருப்பர். பிறகு வஞ்சி என்பது வேறொரு நாட்டினை கவர்வதால் அதற்கு வஞ்சி. தன் நாட்டினை தான் காத்து கொள்ளுதல் அல்லது மீட்டல் தும்பை என்று ஆகும். அதாவது முதலாக அதாவது தமிழ்வேந்தர் பிறர் நாட்டினை கவர்ந்து கொள்ள எப்பொழுதும் படையெடுத்து சென்றதில்லை. அதாவது நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஒரு செய்தியை சொல்றார். நாடு பிடிக்கிற ஆசையால தான் சண்டையே வருகிறது என்று எல்லாரும் எழுதுகிறார்கள். தமிழனுக்கு நாடு பிடிக்கிற ஆசை கிடையாது என்று மறுக்கிறார் நாவலர் சோமசுந்தர பாரதியார். அவன் வீரத்தை காட்டத்தான் போருக்கு போனானே தவிர அவன் நாட்டை பிடித்து கொண்டு நாமும் அதையும் ஆள வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருந்ததில்லை. தன்னை இகழ்ந்தாரை, தன்னை படித்தாரை, தன்னை மதியாதாரை தன்னுடைய வீரத்தை காட்டி மதிக்க செய்தல், அதற்காகத்தான் போரை தொடங்குகிறான். இது ரொம்ப அருமையா இருக்கிறது. அது தமிழருடைய பண்பாட்டை அது வெளிப்படுத்துகிறது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற செய்தியும் பின்னால் வந்து விட்டது. பிறகு நாடு பிடிக்கிற சண்டையும் வந்திருக்கிறது. ஆனாலும் நாவலர் சோமசுந்தர பாரதியார் சொல்றது தமிழருடைய வீர பண்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அதே மாதிரி அவன் வெளிநாட்டுக்கெல்லாம் போருக்கு போய் இருக்கிறார்கள் தமிழர்கள், சோழர்கள். எந்த நாடு, அதாவது அந்த மலேசியாவுக்கு பக்கத்துல ஒரு நாள் கடாரம் என்ற ஒரு நாட்டை மட்டும் அவன் ஆண்டதாக செய்தி இருக்கிறது. ஆனால் அது ஏன் அங்க ஆண்டான்னா கடல் பகுதியை கவர்வதற்காக அந்த தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. சீனாவை மிரட்டுவதற்காக அங்க தங்கினான் என்று ஒருத்தர் எழுதியிருக்கிறார். சீனா தமிழர்களை மதிப்பதில்லை. அவன் வைப்பதற்காக சீனாவினுடைய நம்முடைய வீரத்தை காட்டி சீனன் நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்காக அங்க தங்கினான் என்று ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார். அது சரியாகவும் இருக்கலாம். ஆனால் தமிழனுக்கு நாடு பிடிக்கிற ஆசை இருக்குமானால் பிடித்த நாட்டை எல்லாம் அவன் ஆண்டு இருக்க வேண்டும். எந்த நாட்டையும் அவன் ஆளவில்லை. எந்த நாட்டை பிடித்தானோ அந்த நாட்டை ஆண்டவனிடமே அதை ஒப்படைத்து விட்டு எனக்கு வரி செலுத்து என்று திரும்பி வந்தானே தவிர எந்த நாட்டையும் அவன் ஆண்டது இல்லை. இங்கே சேர சோழ பாண்டியனுக்குள்ளே போர் மூண்டாலும் அது ஒரு பெண் கொடுப்பல் வாங்கல்ல வரும் தகராறு. அது அவன் மதியாமல் இருந்தான் என்பதற்காக வந்ததுதான். இங்கேயும் போர் அப்படித்தான் வந்தது. நாடு பிடிக்கிற சண்டை எப்பொழுதுமே இல்லை. அவன் அடக்க வேண்டும், அவன் ஆணவத்தை குறைக்க வேண்டும், நம்மை அவன் மதிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் இங்கும் போர் நடந்தது.
சரி, இந்த செய்தியை அதனோடு நிறுத்துகிறேன். தும்பை என்றால் போரின் போது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை ஆகிய 4 வித படைகளும் நேருக்கு நேராக நின்று கொண்டிருப்பர். அப்பொழுது தும்பை பூவை சூடியிருப்பர். அவர்களும் சூடியிருப்பார்கள், இவர்களும் சூடியிருப்பார்கள், பகைவரும் சூடியிருப்பார்கள், போர் தொடுப்பவரும் சூடியிருப்பார்கள். போர் என்றால் தும்பை என்று பொருள். வாகை, இது வெற்றி பெற்ற பிற்பாடு சூடுகின்ற மாலை. போர் நிகழ்ந்த பின்னர் வெற்றி பெற்ற வீரர் வாகைப்பூவை சூடுவர். அதுக்கு அடுத்து காஞ்சி. காஞ்சி என்பது நிலையாமையை சொல்லுவது. இது பிற்காலத்தில் சேர்த்திருப்பார்கள் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இது நிலையாமையை பற்றி தமிழனுக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். தெரிந்துதான் போரிட்டான், தெரிந்துதான் வாழ்ந்தான், தெரிந்துதான் எல்லாம் செய்தான். இது போரிட்டு வெற்றி பெற்று வந்த பிற்பாடு அவனுக்கு நிலையாமை எடுத்து உரைத்து, இனிமேல் போருக்கு போகாதே, இருந்ததை வைத்துக் கொண்டு ஆளு, அதையே மக்களுக்கு வழங்கு என்று அறிவுரைத்துவதுதான் காஞ்சி, நிலையாமை. போரினால் ஏற்பட்டுகின்ற அழிவினை கூறி நிலையாமையை தெளிவுபடுத்துகிறது இப்பாடல். அடுத்தது பாடான் திணை. இது பாடப்பட்ட ஆண்மகனது ஒடுதலாற்றை கூறுவது பாடான் திணை என்பது. பிறகு தமிழர் அற மர வாழ்விலும் அறத்தினை கடைபிடித்தவராவர். தொல்காப்பியர் அகவாழ்வினில் தமிழர் இவ்வாறு வாழ்ந்தனர் என்றும் நமக்கு அறிவுறுத்துகின்றார். திருவள்ளுவர் மட்டுமே இவ்வாறு வாழ்வீராக என்று கேட்டுக்கொள்கின்றார். அவ்வாறு வாழவில்லையானால் துன்புறுவீர், தொல்லைப்படுவீர் என்று எச்சரிக்கின்றார். அடுத்து வெற்றியின் இயல்பு. இது 1002வது நூற்பா. அகத்திணை மருங்கின் அரில்தவ உணர்ந்தோர் புறத்திணை இலக்கணம் திறப்பட கிளப்பின் வெற்றிதானே குறிஞ்சியது புறனே உக்குவர தோன்றும் ஈரேழு துறைத்தே. ஈரேழுனா 14 என்று பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது வெற்றி என்பது 14 துறைகளை கொண்டது. அகத்திணை இலக்கணத்தினை தெளிவாக முன்னரே அறிந்து கொண்டோர் புறத்திணை இலக்கணத்தினையும் தெளிவாக உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். வெற்றி என்னும் புறத்திணையானது குறிஞ்சி என்னும் அகத்திணைக்கு புறம்பாக அமையும். அந்த நிலையானது பகைவர் அஞ்சத்தகுந்த 14 துறைகளை கொண்டதாகும். வெற்றி திணையனது இலக்கணம். இது 1003வது நூற்பா. வேந்து விடு முனைஞர். அந்த முனைஞர் இடத்துல ஒரு செய்தியை சொல்லணும். முனைவர் என்றெல்லாம் ஒரு விருது பட்டம் இருக்கிறதே, PhD என்கின்ற ஆங்கில பட்டத்துக்கு நேராக தமிழர் முனைவர் என்று போடுகிறார்கள். இந்த முனைவர் என்பதனுடைய சரியான பொருள் முனைந்தவர் அப்படின்னு இருக்கணும். முனைவர்னா அப்ப என்ன, முனைந்து கொண்டு இருக்கிறார், இன்னும் முடிக்கவில்லைன்னு பொருள். முனைந்தவர் என்றால் தான் முடித்தவர் என்று பொருள். முனைஞர் என்றால் முடித்தவர் என்று பொருள். ஏன்னா அறிஞர் என்றால் அவன் எல்லாம் அறிந்து கொண்டவன். பொறிஞர் என்றால் அந்த பொறியியலை முடித்தவர். இங்கே முனைஞர் என்றால் முனைந்து முடித்தவர்னு பொருள். ஆனா முனைவர் என்றால் இன்னும் முனைந்து கொண்டிருக்கிறார், முடிக்கவில்லை என்று பொருள். இது ஒருவருக்கும் தெரியாது, எச்சரிக்கை. அது வேற்று விடு முனைஞர் வேற்று புல களவின் ஆதந்து ஓம்பல் மேவற்று ஆகும். வெற்றி திணை என்று சொல்லப்பெறுவது பகை மன்னரின் மீது படையெடுத்து செல்லுவதற்கு முன்னமேயே வேந்தனால் ஏவ பெற்ற போர் முனைக்கு செல்வதற்கு
அதாவது தயாராக உள்ள வீரர் பகை நாட்டின் கண் நுழைந்து யாருக்கும் தெரியாத வகையில் அவர்தம் ஆண் இரைகளை கவர்ந்து வருவர். அந்த ஆண் இரைகளுக்கு எவ்வித தீங்கும் நேர்ந்து விடுதல் கூடாது என்று இருத்தி வைப்பர். அவற்றுக்கு எந்தவித தீங்கும் நேரா வண்ணம் பாதுகாத்து வைப்பர். என்ன செய்தி பாருங்க, அது ஆடு மாடுதான். அவற்றுக்கு கூட துன்பம் ஏறக்கூடாது என்று அவற்றுக்கு எந்த துன்பமும் நேராத வண்ணம் அதை பாதுகாத்து வைப்பர். இதுதான் தமிழனுடைய பண்பாடு. இங்கு முனைவர் என்பது அரசனால் அனுப்பப்பெற்ற வீரர். முனைஞர் அதாவது அனுப்பப்பெற்ற வீரருக்கு பேரு முனைஞர் தான். அதாவது இங்க முனைவர்னு இருக்கா, அது என்ன இதுல முனைஞர் இருக்கு. செய்யுள்ள முனைஞர். ஆணிரை கவர்தல் என்பதற்கு அதாவது பலரும் பல பொருள் கூறியிருப்பினும் நேரடியாக கவராமல் களவில் கவர்வது, நான் உன் நாட்டின் மீது போர் தொடுக்க போகிறேன் என்னும் அறிவிப்பதற்காகவே ஆகும். அதனையே நேரடியாக கவர்ந்தால் என்னை அவ்வாறு என்ன நேராக கவர்ந்தால் என்ன, அவ்வாறு கவர்ந்தால் அதுவே போராக ஆகிவிடும். ஏன் தெரியாமல் கவரணும் அப்படின்னா, பிறகு போர் வரும், பேசலாம் அல்லது சமாதான உடன்படிக்கை நடக்கலாம் இதெல்லாம். ஆனால் தெரிந்து கவர்னா அப்பவே போர் மூண்டுடும். இப்போ நோக்கம் என்ன, போர் இல்லை, போருக்கு வரப்போகிறேன் என்ற அறிவிப்பு தான். அதனால்தான் அவர்களுக்கு தெரியாமல் அதை கவர்கிறார்கள். இது ஒரு அருமையான செய்தி. வெற்றி மலர் இது ஒரு வகையான செடி. ஏன் தெரிஞ்சுக்கணும், இந்த செய்தியெல்லாம் யாரும் சொல்லல, அதனால் சொல்லுகிறேன். ஏன்னா நம் நாட்டுக்கு மதம் பரப்ப வந்த பாதிரிமார்கள் செய்த தமிழ் தொண்டை போல ஒரு தமிழரும் செய்ததில்லை. அதுல ஜியு போப் புறநானூற்றை படித்துவிட்டு அதுல சொல்லப்படுகின்ற மலர்கள் எல்லாம் இருக்கின்றனவென்று தேடி கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வைத்தார். அவர்கள் பாதுகாக்கல. என்ன அருமையான செய்தி தெரியுங்களா? இது ஒரு போப்பு வெளிநாட்டில் இருந்து மதம் பரப்ப வந்த ஒரு பாதிரியார் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக இதில் சொல்லப்படுகின்ற இந்த மலர்கள் எல்லாம் இருக்கின்றனவா என்று தேடி கண்டுபிடித்து அந்த மலர்களை எல்லாம் கொண்டு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்த்தார். இது ஒரு வகையான செடி, மிகவும் ஒளி பொருந்திய, அதாவது வெற்றி மலர், ஒரு வகையான ஒளி பொருந்திய செந்நிறம் பொருந்திய மலர்களை கொண்ட செடி என்று ஜியு போப்பு கூறுகிறார். இது ஒரு தமிழரும் சொல்லவில்லை. அந்த மலர் எப்படி இருக்கும் என்று சொல்லவில்லை. கரந்தை மலர், வயல்களில் உள்ள கோட்டை கரந்தை என்னும் மலரே இந்த கரந்தை மலர் என்பர். பிறகு வெற்றி திணையின் துறைகள் 1004 படை இயங்கு அரவம் பாக்கத்து விருத்தி புடைகட போகிய செலவே புடைகட ஒற்றின் ஆகிய வேய்புறம் முற்றின் ஆகிய புறத்திரை முற்றிய ஊர்கொலை ஆகோல் பூசல் மாற்றே நோயின்றி உய்த்தல் நுவலுழி தோற்றம் தங்கு நிறை பாதீடு உடன்பாட்டு கொண்ட உண்டாட்டு கொண்ட கொடையென வந்த ஈரே வகையிற்காகும். படை இயக்கத்தினை கொண்ட வெற்றி திணை 14 துறைகளை கொண்டதாகும். 1 படை இயங்கு அரவம், பசு கூட்டங்களை கவர்வதற்காக எடுகின்ற படையினது பேரொளி, அதுதான் படை இயங்கு அரவம். 2வது பாக்கத்து விருத்தி, படையானது
செல்லும் பொழுது வெற்றியை விரும்பி பக்கத்தில் பேசுவோரினது நற்சொல்லை கேட்டலாகும். அதாவது படை போகுது, அது வெற்றி ஆயிருந்தா அங்க எவராவது பேசுவாங்க, இதை பற்றி இல்ல. வேறாவது எங்கேயாவது அது போனா வெற்றி ஆயிடுண்டா அப்படின்னா இவர் வெற்றின்னு அதை எடுத்துக்கிறது. படை அரவம். இதை சகுனம் என்றும் சொல்லுவார்கள். இது நற்சொல் கேட்டல் என்றும் சொல்லுவார்கள். இது யாரோ பேசுகிறது, ஓ இது நமக்காக தான் பேசுறாங்க அப்படின்னு. இன்னொன்னு நடக்குது, ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு, இவர் தும்மிடுவார், ஆஹா வெற்றி, தும்மிட்டா வெற்றி அப்படின்னுவாங்க. அது நடக்குதே இல்லையா, மூக்காற்ற வேண்டியதுதான். அதுவும் கூட அது வேற. சரி, மூன்றாவது புடைகட போகிய செலவு. பாக்கம் என்னும் பகை மன்னரின் சிற்றூரில் இடமில்லை என்று சொல்லும்படியான படை மிகப்பெரிய அளவில் பறந்து செல்லும்படியான அளவுக்கு ஊரில் உள்ள சாலைகள் ஊரினில் இல்லை. படை அவ்வளவு பெருசா போகுது, அது சிற்றூரு, அது போற அளவுக்கு பாதை இல்லை. அதுதான் புடை கெட போகிய செலவு. அதாவது வழி இல்லாம திண்டாடி போகிறார்கள். சரி, நான்காவது புடைகெட ஒற்றின் ஆகிய வை. பகை வேந்தரின் பாக்கத்தில், பாக்கம்னாலே ஊருன்னு ஒரு பொருள் இருக்கு. அதாவது அந்த ஆலப்பாக்கம், ஊரப்பாக்கம், இதெல்லாம் கடற்கரை ஓரம் இருக்கின்ற பட்டினப்பாக்கம், இந்த மாதிரி கடற்கரை நெய்தல் நில ஊர்கள். அவ்வளவுதான். வேய்ப்புறம் முற்றின ஆகிய புறத்திரை புடைகட பாக்கத்தில் உள்ளார், அதாவது ஊரில் உள்ளார் யாருக்கும் தெரியாத தன்மையில் ஒற்றறிதல். இதுக்குதான் புடைகட ஒற்றின் ஆகிய வேய். யாரு? பகை வேந்தரின் பாக்கத்தில் உள்ளார், அதாவது ஊரில் உள்ளார் யாருக்கும் தெரியாத தன்மையில் ஒற்றறிதல். அதுக்கு அடுத்து 5 வேய்ப்புறம் முற்றின் ஆகிய புறத்திரை. உளவறிந்து, அதாவது ஒற்றறிந்த பின்னர், அதாவது சூழ்ந்து இருக்கின்ற பக்கத்து அந்த ஊருக்கு அருகில் உள்ள ஊரில் போய் தங்குதல். பாருங்க, ஒற்றறிந்துட்டு அந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, பக்கத்து ஊர்ல போய் தங்கறது. அதுக்கு பிறகுதான் வேய்ப்புறம் முற்றிய ஆகிய புறத்திரை. 6 முற்றிய ஊர்கொலை. ஊர்கொலை என்பது அதில் இருக்கிற, அப்படியே நான் சொல்லல, நான் அது வேற மாற்றி எழுதி இருக்கிறேன் நிறைய. ஊர்கொலை என்று ஊரார் கொலை. ஊரார் பகை மன்னர் நாட்டில் வாழும் ஊரார். பகை மன்னர் நாட்டில் வாழும் ஊரார் வளைத்து பிடித்து வைத்துள்ள ஆணிரைகளை, பசு கூட்டங்களை மீட்பதற்கு வருவோரை கொன்று விடுதல். பாருங்க வேலையை பாருங்க. மாட்டை பிடிச்சி பத்திரமா வச்சுன்னுக்குறான், அதை புடிச்சும் போற வந்தவன கொள்ளுறான். இது என்ன? இது மாதிரி கேடுகள் இருக்கு. ஆகோல், ஆனா பசுவை கொள்ளுதல் ஆகும். கோள் என்றாலே கொள்ளுதல் தான். கோள் முதல் நின்று கோள் ஆகும். பூசல் மாற்று. 8 போரில் நேர் நின்று எதிர்த்தோரை வென்று மீண்டு செல்லுதலாகும். இதுக்கு பேர் தான் பூசல் மாற்று, நேருக்கு நேர் நின்று போரிடுதல். 9 நோயின்றி உய்த்தல். வளைத்து கொண்ட அல்லது பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பசு கூட்டத்தை அந்த பசு கூட்டம் படும், அதாவது வருந்தாதவாறு அவற்றை கொண்டு செல்லுதலாகும். 10 நுவலொளி தோற்றம். வீரரின் உறவினர் கவலையுடன் இருக்கின்ற இடத்தில் அவர் எதிரே பொலிவுடன், வீர தோற்றத்துடன், பெருமித தோற்றத்துடன் வந்து நிற்றல். எதிரேதான். அதாவது ஒன்று இல்லை, இப்போ இவன் போருக்கு போயிட்டான், பசுவை கவருவதற்கு அரசனுக்காக போய்விட்டான்.
அந்த வீட்டுல என்ன நினைக்கிறாங்க, ஐயோ அவன் என்ன ஆனானோ, செத்தானா உயிரோட இருக்கிறானா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த வீரன் நான் பாரு உயிரோட தான் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு போய் செம்மையா போய் நிக்கிறதான். போய் அங்க போய் நிக்கிறது. ஆஹா, நான் வந்து சாகல, ஏதோ உயிரோட இருக்கிறேன், நான் திரும்பி வந்து இருக்கிறேன் வெற்றி வீரனாக என்று. அது அப்புறம் நூலுடி தோற்றம் தான் அது. அது பிறகு தந்து நிறை 11 பசு கூட்டத்தை கொண்டு வந்த தமக்குரிய இடத்தினை நிறுத்துதலாகும். இப்போ பாருங்க, இவ்வளவு நாளா 2 பேருக்கும் பொதுவான இடத்துல இருந்தது, இப்போ தன் நாட்டுக்குள்ளவே கொண்டு வந்துட்டான் பசு கூட்டத்தை. அது பேர் தான் தந்து நிறை. பாதீடு என்பது பங்கிட்டு கொடுக்கிறது. இதுதான் கொண்டு வந்த பசு கூட்டத்தினை அனைவருக்கும் பங்கிட்டு அளித்தலால். யாரு அனைவருக்கும்? இது யாரும் தெளிவுபடுத்தல. வீரர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. கொண்டு வந்த வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வீரர்களுக்கு பசுவை பங்கிட்டு கொடுத்து விடுவது. உண்டாட்டு பெற்ற வெற்றியினது மகிழ்ச்சியால் மது உண்டு கழித்தலாகும். அதுதான் உண்டாட்டு. உண்டு ஆடுவது உண்டாட்டு. கொடை கொண்டு வந்த பசு கூட்டத்தை இறந்து நிற்பாருக்கும் கேட்போருக்கும் கொடுத்து விடுதலாகும். இதுவும் உண்டு. நான் சொன்ன மாதிரி முதல்ல வீரருக்கும் கொடுக்குறாங்க, வேற யாராவது வந்து எனக்கு பசு இல்ல கொடுனாக்கா கொடுத்துடுறது. பொதுமக்களுக்கும் வழங்கி இருக்கிறார். மேலும் இரு துறை, இது அந்த நூற்பாவுல சொல்லப்படாத 2 துறைய இந்த நூற்பாவுல சொல்றார். 1005வது நூற்பா மரம் கடை கூட்டிய துடிநிலை சிறந்த கொற்றவை நிலையும் அகத்திணை புறனே. 14 சொன்னார் இல்லையா, ஆனா இந்த 14 தான் கடைசி வரையிலும் வருது. ஆனா இந்த 2 வந்து என்ன நினைக்காம தெரியல, அடுத்த உரையாசிரியர்கள் அடுத்த நூற்பாவில் இதை சேர்த்துக்கவே இல்லை, இவரே சேர்த்துக்கல, தொல்காப்பியரே அடுத்த நூற்பாவில் இதை சேர்க்கல. ஆனா 2 துறை தனியார் சொல்றார். என்ன அது? துடிநிலை என்பது முழக்கிறது, அதாவது பறை முழக்கிறது. அதாவது வீரர்தம் வீரத்தினை மிகுத்தற் பொருட்டு. அதுதான் ஒரு பெரிய இது அருமையான செய்தி. என்னன்னா, இந்த கிராமங்கள் எல்லாம் சாமி ஆடுறாங்க, இந்த கரகம் தூக்குறாங்க, இவங்களுக்கு இந்த பறையை முழக்கிறாங்க. பறையை முழக்கனா அவங்களுக்கு ஒரு விதமான உணர்ச்சி வந்து விடுகிறது. இதை சாமி என்று எல்லாரும் கொண்டாடுகிறார். இதுதான் நடக்குது. உணர்ச்சி வேறு, சாமி வேறு. ஆனால் அவர் நினைத்துக் கொள்கிறார்கள் இதுதான் சாமி என்று. இதை வீரர்களுக்கு உணர்ச்சி உண்டாக்குவதற்காக முழக்கினார்கள். அதுதான் செய்தி. இங்க மலையாளத்துல ஒரு இப்படிமா இந்த ஒரு கருவியை முழக்கிறாங்க பாத்தீங்கல்ல, பம்பையா, பம்பைன்னு உடுக்க. இது அவருக்கு காட்டுல கோவிலுக்கு போகிறார்கள், இதை முழக்கி கொண்டு போனா எந்த விலங்கும் அந்த வழியில வராது. விலங்குகளை விரட்டுவதற்காகத்தான் அந்த மாதிரி கருவி. இங்க தமிழர்கள் வைத்திருந்த கருவி அவனுக்கு வீரத்தை ஊட்டுவதற்காக. சரி, அதுதான் துடிநிலை. அதாவது வீரரிடம் வீரத்தினை மிகுவித்தற் பொருட்டு அதிகரிக்க செய்ய துடியினை முழக்குவர் அல்லது கொட்டுவர், அடிப்பர். இதுவே துடிநிலையாகும். மற்றொன்று கொற்றவை என்னும் வெற்றி மங்கையின் பெருமையை பேசுவதே கொற்றவை நிலையாகும். இவற்றுடன் மொத்தம் 16ன்னு நான் சேர்த்தேன். ஆனா அடுத்த நூற்பாவில் அவர் அதை சேர்க்கவே இல்லை. சரி, இதை 2ஆக தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் தேவைதான் வீரருக்கு. இங்கே கொற்றவை என்பது வெற்றி பெற்று வந்த வீரர்கள். அந்த வெற்றி மங்கை, இப்ப எப்படி நாம தமிழ் தாயின்னு ஒரு உருவத்தை வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி இவர் வெற்றி மகள்னு ஒரு உருவத்தை சமைத்தார்கள். இதுதான் நடந்தது. இவள் வெற்றி தாய் அப்படின்னு ஒரு உருவத்தை சமைத்து அதை ஒரு சிலையாக வைத்து விட்டு அந்த போருக்கு போகும் முன் அங்கே பூ போட்டு கேட்கிற பழக்கம் எல்லாம் வந்திருக்கிறது. அங்க போய் பூ போட்டு கேட்கறது, அந்த பூவை கொடுத்தா வெற்றி கிடைக்கும்
இல்லைன்னா வெற்றி கிடைக்காது. இப்போ ஒரு தவறான நம்பிக்கை பிறகு வந்திருக்கிறது. அதுவே கொற்றவை, கொற்றம் என்றால் வெற்றின்னு பொருள். வெற்றி மங்கைக்கு தான் கொற்றவைன்னு பேரு. இது போர்க்களத்தில் பெற்ற வெற்றியை பற்றி மட்டும் பாடப்பட்ட பிறகு அது துர்க்கை, காளி என்னென்னமோ கடவுளாக மாறிவிட்டது. அந்த கொற்றவை, அதாவது கொற்றவை நிலை என்பது இரண்டாவது, 2 துறை. சரி, இதை பார்த்துக்கலாம். பிறகு துடிநிலை என்பது உரைகளில் படாத பாடுபடுகின்றது. அதாவது ஒண்ணு இல்லை, நான் பல பேர் பார்த்த இந்த துடிநிலையை என்னென்னமோ சொல்றாங்க, அதை நான் சொல்லியிருக்கிறேன். குடிநிலை என்றும் குடிகளை திரட்டி அவரது ஆற்றலை பாராட்டுவது என்றும், கொடிநிலை என்றும், இது கொடியெடுத்து செல்லுதல் என்றும் பலவாறு உரைகளை காணப்படுகின்றன. குடிநிலை என்பதே சரியானதாகும். இது என்னுடைய கருத்து. ஏன்னா கொடியெல்லாம் வர்றதுக்கு, குடி வர்றதுக்கு எல்லாம் இங்க வாய்ப்பு இல்லை. அடுத்து வெற்றி திணையுள் மற்ற புறத்திணைகள், இது 1006. வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியா நெடுமொழி கூறுதல், இது 12. வஞ்சினம் கூறுதல் ஆகும். பகைவரது ஆணிரைகளை மீட்டு வரவில்லையானால் யான் எனது உயிரையே மாய்த்துக் கொள்வேன் என்று கூறுதலே வஞ்சினம் கூறுதல் ஆகும். 13. அணைக்குறி மரபு. சில ஆணிரைகளை கவர் வருது 2 ஒண்ணுதான். மீட்டு வருதுன்னா போதும், பகைவர் தேவையில்லை. சரி, எடுத்துருங்க பகைவர். சரி, இல்ல நல்லதுதான். இல்ல இல்ல, சரி. 9. ஆறாமர் ஓட்டுதல். கரந்தை பூவினை சூடிக்கொண்டு ஆணிரைகளை பகைவர் கவராதபடி, இங்க சரிதானே, பகைவர் கவராதபடி போயிட்டுமா. 13. 13. அணைக்குறி மரபு. அனைத்து செயலுக்கும் வீரர் கரந்தை பூவினை சூடிக்கொள்ளுதல் ஆகும். வீரர்னாலே கரந்தை பூ சூடிக்கொள்வார்கள். அதாவது அனைத்துரி மரபு, அனைத்து செயலுக்கும் வீரர் கரந்தை பூவினை சூடிக்கொள்ளுதல். 14. பிள்ளை நிலை. 2 பிள்ளை நிலை வருகிறது. கரந்தை பூவினை சூடிக்கொண்டு பூசிப்படையினை, அதாவது முன் வரிசையில் இருக்கும் படை, நின்று போரிடும் படை, இதனைத்தான் பந்தி என்றனர். பந்திப்படை என்றும் கூறலாம். பந்திக்கு முந்திக்கோனாங்கள, அந்த பந்தி என்பது இந்த தூசிப்படை. தூசிப்படை என்பது முதல் படை, முன் வரிசையில் நின்று கருவிகளை தாங்கி போரிடுவது. அந்த பின்படை என்பதுதான் அவங்க என்ன செய்வோம், அதை செய்யணும். இதைத்தான் படைக்கு பிந்திக்கோ, பந்திக்கு முந்திக்கோ, படைக்கு பிந்திக்கோன்னு சொன்னது என்னன்னா, தமிழனுடைய வீரத்துக்கே இழுக்காக அதுக்கு பொருள் சொல்றாங்க. இப்போ போத்துக்கு போய் முன்னால உக்காந்துக்கணுமா, இல்லைன்னா படையன்னா ஓடி போயிடணுமா? அது இல்லை, தமிழனுடைய வீரத்துக்கு இழுக்கு. ஒண்ணு நீ தூசி படையில இரு, இல்லைன்னா பின்படையில இருன்றான். 2 படைதான். ஒண்ணு நீ கருவியை ஏந்தி முன்னால நில்லு, அத வாய்ப்பு இல்லையா, அவனுக்கு உதவி செய். 2 படைதான், 2 வீரமா, 2 வீரமே. பிள்ளை நிலை. கரந்தை பூவினை சூடிக்கொண்டு பூசிப்படையினை, அதாவது முன் வரிசையில் நின்று போரிடும் படை, இதனைத்தான் பந்தி என்றனர். சரி. 15. பிள்ளை நிலை. இதுவும் பிள்ளை நிலைதான். வாழ்போரில் வென்று நின்ற வீரனுக்கு நாடு கொடுத்து மகிழ்வூட்டுதலாகும். பாருங்க. சரி, வாழ்போரில் வென்று நின்ற வீரனுக்கு நாடு கொடுத்து மகிழ்வூட்டுதலாகும். சரி. 16. பிள்ளை விளையாட்டு. வாளினால் வெட்டுப்பட்டு மடிந்தவனை மறைமுழங்க எடுத்து சென்று அப்பவே புகழ் உலகில் சேர்ப்பதாகும். அவன் கொண்டு போய் புதைக்கிறது, புகழ் உலகில் சேர்ப்பது. பார்த்துங்க.
அடுத்து 17 காட்சி. வீர போர் புரிந்து மடிந்து விட்ட வீரனுக்கு நடுதல் நடுவதற்காக கல்லை தேடி கண்டு எடுத்தலாகும். அதுக்குன்னு ஒரு கல்லை தேடி இந்த கல்லு தான் வேணும்னு கொண்டு வந்து இதுதான் பொருத்தமானு தேடி எடுத்துன்னு வர்றது. ஆமா, அதுதான் இப்ப கல் எடுக்கிறதுன்னு ஆயிடுச்சு. இந்த கணவன் இறந்து போயிட்டா அந்த இரவு தாலி அறுக்கிறதுக்கு கல் எடுத்துன்னு வாழ்றான். எங்கே போய் 2 கல் எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி குளத்துல போய் அந்த கருமாதி செய்யற இடத்துலயும் கல் எடுத்துன்னு வந்து கல் எடுப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். இந்த கல் எடுப்பு தான் அது. 18 கால்கோள் கல்லை நிலைநிறுத்துவதற்கான முன் ஏற்பாடுகளை செய்தலாகும். இது கால்கோள், அதாவது கல்கோள் தான் கால்கோளானது. சரி. நீர்ப்படுத்தல் நடப்போகின்ற நடுகல்லை நீராட்டுதல் ஆகும். 20 நடுகல் என்பது போர் புரிந்து வீர சாவடைந்த அந்த வீரனின் உடலும் புதைந்த இடத்தினில் அடையாளமாக நினைவு சின்னமாக அந்த கல்லினை நட்டு நிலை நிறுத்தி வைத்தலாகும். போர்க்களத்து அங்க போனமே இல்லை, அவன் செத்த இடமாக இருக்கும், அங்கேயும் நடுவாங்கன்றார். வைத்தலாகும். போர்க்களத்தில் அவனது உடலும் கிடைக்கவில்லை ஆனாலும் அவன் நினைவாக தகுந்த இடத்தில் அக்கல்லை நடுதலாகும். இப்போ போர்க்களத்துல செத்துட்டான், உடம்பு கிடைக்கல, என்ன பண்றது? ஒரு இடத்துல அவன் நினைவாக ஒரு கல்லை நடுவார்கள். இதுதான் நடுகல். அடுத்து 21 வாழ்த்தல். வீரச்சாவினை அடைந்த அந்த வீரனின் சிறப்புகளை எடுத்து கூறி வாழ்த்துதலாகும். வெற்றி திணையினது 21 துறைகளை கொண்டு விளங்குகின்றது. இந்த நடுகல்லே வணக்கத்துக்கும் வழிபாட்டுக்கும் சிலை வணக்கத்துக்கும் வழிகோலி விட்டது. அதாவது பார்க்கும் போது, அதாவது போர்க்கும் அதாவது போரிடும் போது வணங்கி விட்டு, அதாவது மறுபடியும் போறான் இன்னொரு அவன் இந்த நடுகல்லாண்ட போய் நானும் உள்ளே போன்று வீர போர் புரிந்து வீர மரணம் அடைய வேண்டும் இன்னும் சூளுரை எடுத்துன்னு போனார். அது கடைசியில வணக்கமா மாறிச்சு. போருக்கு போகும்போது வணங்கி விட்டு சென்றனர், சூளுரை எடுத்து சென்றனர். உன்னை போல் நானும் வீர மரணம் வேண்டும் என்று சூளுரை எடுத்து சென்றனர். வேற என்ன வேணும்? வஞ்சியின் இது 1007வது நூற்பா. வஞ்சி தானே முல்லையது புறனே. அதாவது வஞ்சி திணை முல்லை திணைக்கு புறம்பானது. வஞ்சி போர் என்பது நாடுபிடிக்கும் புறம். வேற்று நாட்டினை கவருகின்ற எண்ணத்தினால் வஞ்சி பூவினை சூடிக்கொண்டு பகைவர் நாட்டின் மீது படையெடுத்து செல்வதாகும். இது அகத்திணையாகிய திணைக்கு புறம்பான திணையாகும். வஞ்சி என்பது ஒரு வகை கொடியாகும். வஞ்சி என்னும் சொல் எல்லா கொடிகளை உணர்த்தினாலும் வஞ்சி பூ என்னும் போது ஆண்டு முழுதும், அதாவது வாடுதலே இன்றி இருக்கும் என்று தீயுப்போ கூறியுள்ளார். யார் பாருங்க, இந்த வஞ்சி பூ போய் தேடி கண்டுபிடிச்சு அவர் எடுத்துன்னு அதுக்கு காரணம் சொல்றாரு. அது ஒரு ஆண்டுக்கும் வாடாதான் அந்த மாதிரி பூ. இந்த குறிஞ்சி பூ எப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும், அது போல ஒரு ஆண்டுக்கு கூட வாடாது என்று மஞ்சள் நிறத்துல இருக்கும்னு சொல்றாரு. என்ன வேலை பாருங்க. வஞ்சி முல்லைக்கு புறம்பானதற்கு 3 காரணங்களை கூறியுள்ளார் ராமையான்றவர். என்ன சொல்றாரு? முல்லை திணையான அகத்திணையில் பொருள் திரட்ட அவன் பிரிதல், தலைவன் தலைவியை பிரிவது ஒன்று. தலைவனை பிரிந்த தலைவியர் முல்லையிலும் வஞ்சியிலும் வாடியிருப்பர். இது 2வது. முல்லை திணையில் தலைவன் தலைவியை பிரிந்து செல்லுதல் இல்லறம் பேணுதற்கே ஆகும்.
நன்மை செய்வதே இதனுடைய நோக்கம். இந்த பிரிதல் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நன்மை செய்தலே ஆகும். இது மூன்று, இது மூன்று. இதனாலும் முல்லைக்கு வஞ்சி புறம்பாகிறது. அதிலேயும் பிரிதல் நடக்கிறது, இதிலேயும் பிரிதல் நடக்கிறது. மூன்றும் நன்மையின் பொருட்டே. அதனால அதுக்கு புறம்பாக ஆகிறது. வஞ்சியின் இலக்கணம் புறம்னா அதுக்கு நேர் மாறானதுன்னு அர்த்தம். அது ஏன் அதோட சேர்த்தாங்க, இங்க சேர்த்து வைக்கிறாங்க. வஞ்சிக்கு புறம்பு ஏன் சேர்ந்து இருக்குதுன்னா, இதுலயும் பிரிவு நிகழ்கிறது, அதுலயும் பிரிவு நிகழ்கிறது. இதுலயும் இருத்தல் இருக்கிறது, அதுலயும் இருத்தல் இருக்கிறது. அதனால அதுக்கு ஒத்து போகுது. இங்க ஒத்து போறது. சரி, 1008 எஞ்சா மண் அசை வேந்தனை வேந்தன். நீங்க பாருங்க, மண் ஆசையாலதான் போர் வருதுன்னு நூற்பாவே இருக்கு. நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்ன சொல்றாரு? மண் ஆசை தமிழனுக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. தொல்காப்பியருடைய நூற்பாவிலேயே மண் ஆசைன்னு இருக்கு. இது அவர் செய்திருப்பாரா? சொல்லுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. செய்திருக்கோம். மண் அசை வேந்த, அது பின்னால விளக்கம் தர்றேன். மண் அசைதான் இருக்கு, மண் ஆசைன்னு இல்ல. நசைன்னா விருப்பம்னு ஒரு பொருள் இருக்கே. மண்ணை விரும்பிதான் போர் நடக்குன்னு சொல்லலாமே. இதுக்கு விளக்கம் தர்றாங்க என்ன பலர் வாங்க. அவரே சொல்றாரு, நாவலர் சோமசுந்தர பாரதியார் விளக்கம் தர்றார். எஞ்சா மண் அசை வேந்தனை வேந்தன் அஞ்சுதக தலை சென்று அடல் குறித்து அன்றே. வஞ்சி போரினது குறிக்கோள் மண் ஆசையாகும். இது உரையாசிரியர்கள் சொல்றதுதான். இதனை நாவலர் சோமசுந்தர பாரதியார் மறுக்கின்றார். தமிழ் மன்னர் வேந்தர் தமது வீரத்தினை வெளிக்காட்டவே வெளிநாட்டிற்கு போர் செய்ய சென்றனர். உள்நாட்டு போர் தன்னை மதிக்காத வேந்தனை மதிக்க செய்யவும் வென்று அடக்கவும் போர் செய்தனே தவிர நாடு பிடிக்கும் மண் ஆசையால் தமிழர் போர் செய்யவில்லை என்கிறார் நாவலர் சோமசுந்தர பாரதியார். இது ஒரு வகையில ஒத்துக்கலாம், தவறு இல்லை. பின்னால அது நடந்திருக்கும். வஞ்சித்திணையின் துறைகள் 1009 இயங்கு படை அரவம் எரிபறந்து எடுத்தல் வயங்கள் எய்திய பெருமையானும் கொடுத்தல் எய்திய கொடைமையானும் அடுத்து ஊர்ந்து பட்ட கொற்றத்தானும் மாராயம் பெற்ற நெடுமொழியானும் பொருளின்று உய்த்த பேரான் பக்கமும் வருவிசை புனலை கத்திரை போல ஒருவன் தாங்கிய பெருமையானும் பிண்டம் மேவிய பெருஞ்சோற்று நிலையும் பிண்டம் மேய பெருஞ்சோற்று நிலையும் வென்றோர் விளக்கமும் தோற்றோர் தேய்வும் குன்றா திறப்பின் கொற்ற வள்ளையும் அழிபடை தட்டோர் தழுங்கியொடு தொகை கழிபெறும் சிறப்புடன் துறை 13. இது வஞ்சித்திணையின் துறைகள் 13. 1 படை செல்வதனால் எழுகின்ற பேரொளி. 2 படை செல்லும் பொழுது பகைவர் நாட்டில் தடை செய்யும் போது, அதாவது இடத்தை தீயிட்டு அழித்தல். 2. 3 போர்க்கு செல்லும் வீரனின் ஆற்றலால் பெற்ற பெருமை பேசுதல். அது சரி, அதெல்லாம் அது நான் சேர்த்து நிற்பேன். அதெல்லாம் நீங்க சேர்க்க வேணாம், இல்ல விடுங்க, பெருமைன்னு இருக்கும், அவ்வளவுதானே? பரவாயில்ல. 4 போர்க்கு செல்லும் வேந்தனின் படை வீரருக்கு தக்கபடி வரிசை அறிந்து கொடை வழங்குதல். அங்க கொடைன்னு இருக்கும், பரவாயில்ல இருங்க, கொடை வழங்குதல். 5 எதிர்த்தவரை மோதி போர் செய்து வென்ற வெற்றி சிறப்பு பேசுதல். 6 வென்ற வீரர் அரசனால் சிறப்பு பட்டம், அதாவது விருது வழங்கி பாராட்டுதல். 7 பகைவரை ஒரு பொருட்டாக மதியாமல் அடக்கிய பேராண்மை பற்றி பேசுதல். 8
வெள்ளப்பெருக்கினை தடுக்கின்ற அணையை போன்று வீரன் தான் ஒருவனாகவே நின்று தடுக்கின்ற பெருமை பற்றி கூறுதல், அதான் பெருமிதம். 9 போர் வீரருக்கு அவரவர் விரும்பியபடி பெருஞ்சோற்றை வழங்குகின்ற நிலை, அதாவது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வாரி வழங்குறது போர். 10 சென்ற வழிகளில் ஏற்பட்ட போரில் வெற்றி பெற்றோரின் பொலிவு பேசுதல். என்ன சென்ற போர் என்ன? அதாவது இங்க இருந்து இன்னொரு நாட்டின் மீது போருக்கு போறான், வழியில பல நாடுகள் இருக்கின்றன, அவர்களும் போருக்கு வருவார்கள், இவர்களையும் வென்று கொண்டு அங்க போகணும். இப்ப இந்த வெற்றியையும் பேசுகிறார்கள். இதுதான் நடக்கிறது. இப்ப இனிமே போர் நடக்க போகுது. இப்போ சேரன் செங்குட்டுவன் எங்க போனான்? அங்க போனான் இல்லையா? இடையில இருந்த அரசர்கள் எல்லாம் தடுக்காம வந்திருப்பானா? தடுத்தான். அவர்களே வென்று கொண்டுதான் போனான். இதுதான் அங்க நடக்கிறது. பெருஞ்சோறு என்பது அதாவது அளவில்லாம வாய் வரங்கிறது தான் பெருஞ்சோறு, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது அளவோட போட்டா அது இது முழு சோறு, அவ்வளவுதான். அது அளவு சோறு, இது முழு சோறு. உணவகத்துல அளவு சோறுன்றான், முழு சோறுன்றான். நீ எவ்வளவு வேணா தின்னு போட்டுக்கினே இருக்கான் இல்லையா? அது மாதிரி அந்த மாதிரி போடுறதுதான் அது பெருஞ்சோறு. அதேதான். இததான் அந்த இவன் செய்தான், உதயன் சேரலாதன் செய்தான்னு சொல்றாங்களே, அது எந்த போரு? மகாபாரத போர்ன்றான். அந்த கதை நடந்துதான் நடக்கலையா வேற. அப்படி நடந்திருந்தா அது வடநாடு. வடநாட்டுல நடந்ததுக்கு இவன் ஏன் அங்க போனான்? அது பெரிய தவறு. அது தமிழ்நாட்டிலேயே நடந்தது, இடக்கேடுகள் இல்ல. தமிழ்நாட்டிலே நடந்ததை மகாபாரத போர்னு ஆக்கிட்டாங்க. இங்க 2 அரசன் அடிச்சுக்கினான், அந்த 2 அரசன் படைக்க இவன் சோறு போட்டான். சேரனும் சோழனும் அடிச்சுக்கிட்டான்னு வச்சுங்க, இவன் சோறு போட்டான். அவன் இந்த சேரர்களா சோழர்களான்னு பார்க்காம போருக்கு வந்த அத்தனை பேருக்கும் சோறு போட்டான். அது இங்க நடந்தது, அது அங்க நடந்ததுன்னா கதை கட்டி விட்டாங்க. நடந்து வேற ஒண்ணும் இல்லை. உதயன் சேரலாதன் இருந்தது உண்மை, அவன் சோறு போட்டது உண்மை, அது தமிழ்நாட்டுல நடந்தது. சரி. போர் வீரருக்கு அவரவர் விரும்பியபடி பெருஞ்சோற்றை வழங்குகின்ற நிலை. 10 சென்ற வழிகளில் ஏற்பட்ட போரில் வெற்றி பெற்றோரின் பொலிவு பேசுதல், அது 11. அதுக்கப்புறம் 11 போரில் தோல்வி கண்டோரின் பொலிவு பற்றி பேசுதல். பாருங்க, மெலிவு. அதாவது அவன் பாரு இப்படி எல்லாம் போயிட்டான், அவன் படம் அழிஞ்சுது, குதிரைப்பட அழிஞ்சது, யானைப்பட அழிஞ்சதுன்னு பேசிக்கொள்றது. போரில் தோல்வி கண்டோரின் மெலிவு பற்றி பேசுதல். 12 குறைவிலா சிறப்பினை உடைய கொள்ளவள்ளை என்கின்ற வெறியினை பாடுகின்ற உலக்கை பாட்டான். வெற்றியினை பாடுகின்ற உலக்கை பாட்டு. இது உலக்கை பாட்டுனா குத்துற மாதிரி பேச நின்று பாடுவது. 13 அழிவினை தருகின்ற படை கருவியினை தனது மார்பினில் தாங்கி புண்பட்ட வீரரை மன்னன் தனது மார்புடன் கட்டி தழுவுதல். என்ன அருமையான செய்தி வருங்க. அழிவினை தருகின்ற படை கருவியினை தனது மார்பினில் தாங்கி புண்பட்ட வீரரை மன்னன் தனது மார்புடன் கட்டி தழுவுதல் ஆகிய 13 துறையும் வஞ்சி திணையினது துறைகளாகும். மற்றவற்றை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.